இந்த வீடியோவில் கொடுக்கப்படும் அனைத்து தகவல்களும் பொழுதுபோக்கிற்கு மட்டுமே. இந்த கணிப்புகள் அனைத்தும் கேரள மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும். இதில் பெட்டிங் சூதாட்டம் எதுவும் இல்லை. இந்த விளையாட்டில் பணம் இழக்கும் அபாயம் உள்ளதால் கவனமாக இருக்கவும். இந்த சேனல் சட்டவிரோத நடவடிக்கைகளுக்கு எந்த ஒரு நபரையும் தள்ளவில்லை. மேலும் நீங்கள் பணம் இழக்கும் பட்சத்தில் இந்த சேனல் பொறுப்பாகாது. Hi friends, welcome back. இது உங்களுடைய கேரளா ட்ரெண்டிங் கெஸ்ட் சேனல். திஸ் இஸ் ஒன்லி ஃபார் சீபோர்ட் அண்ட் 4D ஸ்பெஷல் சேனல். உங்களுக்கு அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். இன்றைய நாள் இனிய நாளாகவே கண்டிப்பாக அமையும். ஓகேங்களா? இன்றைக்கி எப்படி கெஸிங் இருக்குது, இன்றைக்கி என்ன தேதி, என்ன மாதிரி கணிப்பு, அனைத்தையும் சிறப்பாக பார்த்துருவோம். 11ஆம் தேதி 12வது மாதம் 2024 50/50 FF 120. இதோட கணிப்பை தெளிவாக பார்க்க போகிறோம். நேற்று ரிசல்ட் 85/61. நேற்று நம்ம கொடுத்த சீபோர்டில் ஜஸ்ட்டு மிஸ்ஸு. நம்ம 2 கொடுத்துருந்தோம்னு நினைக்கிறேன். ஓகே, அது இல்லை இப்போதைக்கு கணக்கு. இப்போதைக்கு நம்ம ஆட்டத்துக்குள்ளே போகிறோம். நம்மளுக்கு 1751 சீபோர்டில் 91751 ஒரு 5 நாளாக வந்த ரிசல்ட்டு சீபோர்டில் இது தான். ஓகே, இன்றைக்கி எப்படி கெஸிங்கிற இருக்க போகுது, சீபோர்டில் என்ன வரப்போகுது, அப்படியே தெளிவாக அப்படியே கேக்கு மாதிரி எடுத்து பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகே, இன்றைக்கி என்ன கணிப்பில் இருக்குது சிறப்பாகவே பார்த்துடலாம். ஓகே, இன்றைக்கி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு இந்த மாதத்தில் இன்னும் 2 அப்படிங்கிற நம்பர் இன்னும் வரல. 5 1 4 6 5 1 9. அடுத்து பார்த்திங்கன்னா இங்கே 7 5 1 வரிசையாக வந்த நம்பர் ரிப்பீட் ஆகிருக்கு. வந்த நம்பர் திரும்பி ரிப்பீட் ஆகிருக்கு. 5 1 2 3 தடவை வந்துருச்சு. 1 1 2 3 தடவை வந்துருச்சு. இதில் தனியாக ஆளாக நிற்கிற ஆள் யாருன்னா 4 6 9 மட்டும்தான். அப்படிங்கும்போது நம்மளுக்கு சீபோர்டில் இன்றைக்கி 2 எதிர்பார்க்கிறேன். சீபோர்டில் 2 எதிர்பார்க்குறேன். கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே இருக்குதுன்னு சொல்லலாம். அப்படி அந்த எவ்வளோ அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படிங்கிற சூப்பர் ஸ்ட்ராங்காகவே இருக்குது. இது ஒரு 30 செட்டு ட்ரை பண்ணுங்கள். 2 ஓகேவா? கேரண்டியாக சொல்கிறேன், 30 செட்டு ட்ரை பண்ணுங்கள். ஏன் 30 செட்டு, ஏன் அப்படி சொல்கிற, அதுக்கு காரணத்தை சொல்லுன்னு கேட்குறீங்களா? இதோ உங்களுக்காக. 161 மேலே 922 1க்கு 2 கணக்கு இருக்கா? ஓகே, அதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 161 நேற்று 561 அப்படி கணக்கு வச்சுங்களேன். 561. ஓகே, இப்போ ஒரு சின்ன உதாரணத்துக்கு இந்த பாக்ஸை கணக்கு பண்ணுங்கள். 561 இருக்குது. இங்கே 6 9 8 2 6 9 அப்படி சொல்லிட்டு 2 செட் இருக்குது. ஓகேங்களா? சரி, இதில் நம்மளுக்கு கணக்கு வருதா அப்படின்னு பார்த்தா இல்லை. ஏன்னா இந்த 745 நேற்று வந்த ரிசல்ட்டுக்கு 561 வந்தது. இந்த இடத்துல 743 இருக்குது. அதுக்கு மேலே 161 இருக்குது. இந்த 561க்கும் 161க்கும் ரொம்ப சம்மந்தம் வித்தியாசமெல்லாம் இல்லை, எல்லாமே ஒன்று தான். என்ன இதில் 1க்கு 9 இருக்குது அப்படிங்கும்போது நம்மளுக்கு என்ன மாதிரி கணக்கில் வரும் பார்த்தா நம்மளுக்கு 322ன்னு ஒரு கணக்கு வருது. அதாவது 5க்கு 3 அல்லது 4 அப்படிங்கிற மாதிரி இருக்குது. 322 வரும், அப்படி இல்லைன்னா 422 வரலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அப்படி இல்லைன்னா 822 வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு 3 கணக்கு என்கிட்ட இருக்குது. இதில் எல்லாத்துலேயும் கணக்கு பண்ணி பார்த்தா எனக்கு சீபோர்டில் 2 ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஓகே, இதுக்கு அடுத்தபடியாக சப்போர்ட் என்னவா இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 61. சரி, இப்படி பார்த்துருவோம். 61 1க்கு 3ன்னு கணக்கு வச்சுக்குவோம். 2 நான் கொடுத்தேன், ஒரு 3ன்னு ஒரு சப்போர்ட்டு கணக்கு வச்சுக்குவோம். ஓகே, சரி, இதுக்கு அடுத்தபடியாக 61 நோக்கி இப்போ பயணிப்போம். 61 0 3. சரி, இதுலேயும் 3 அப்படிங்கிறத கணக்கு வச்சுக்குவோம். சரி, இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 51 இதுலேயும் 3 அப்படிங்கிறது கணக்கு வச்சுக்கோங்க. அடுத்தபடியாக ஆராய்ச்சி தான், ஃபுல்லாக ஆராய்ச்சி தான், விட்றது கிடையாது. இன்றைக்கி பிடிச்சி கிழிச்சு எடுத்துடுறது தான் இன்றைக்கி. ஓகேங்களா? ஓகே, இதுக்கு அடுத்தது என்னென்னா 71. நேற்று 61, இங்கே 71, இங்கே 7ன்னு இருக்குது. இதில் நிறையா வாக்குகளை வெற்றி பெற்றவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3. ஓகேவா? சரி, இதுக்கு அடுத்தபடியாக வேறு எங்கேயாச்சும் இருக்கா அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகே, இங்கே 51 இருக்குது, இங்கே 27 இருக்குது.
இதில் கம்மியான வாக்குகளை பெற்றவர் நம்பர் 7. அதை ஒரு பக்கம் வைப்போம். சரி, 61. 6க்கு 7 0க்கு 1க்கு 0, இது 0. இப்படியே பார்த்தோன்னா ஒரு 80,000 செட்டு வரும். அவ்வளோவும் போட்டோன்னா நம்ம கிளம்பி போயிட வேண்டியதான் ராஜஸ்தானுக்கு. அதனால வேணாம். ஓகேங்களா? சரி, இதெல்லாம் கணக்கு பண்ணி பார்த்தா எனக்கு அதிகப்படியான வாக்குகளை பெற்று வெற்றி பெற்ற 2 நபர் யாருன்னா சி போர்டில் 2ம் 3ம். சரி, இதை நான் எத்தனை செட்டு ப்ளே பண்ணுறது அப்படின்னு கேட்குறீங்களா? 2 வந்து ஒரு 20 செட்டு போடுங்க. அதே மாதிரி 3ஐயும் ஒரு 20 செட்டு போடுங்க. முடிஞ்சு. ஓகே, சி போர்டில் 2 அல்லது 3 கண்டிப்பாக வரும். இதெல்லாம் தாண்டி ஒரு சப்போர்ட் நம்பராக ஒன்று இதுவும் 2 வராதுங்கன்ற மாதிரி எனக்கு தோணுதுங்கிறீங்களா? அடுத்த வாக்குகளை வெற்றி முன்னிலையில் இல்லாத நபர் 7 தான். அதை வேணால் ஒரு 10 செட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். சப்போஸ் போட்ட காசாச்சும் திரும்பி வந்துடும். இதான் மேட்ரு, வேறு ஒன்றும் இல்லை. ஓகே, சரி, இப்போ 4D நோக்கி ஒரு சின்ன பயணம். 85 61. சரி, நான் நேராக ஜனவரி மாதத்துக்கு போயிடுறேன். ஓகேங்களா? இது 2024 சார்ட்டு, நல்லா பார்த்துங்க. 2024 சார்ட்டை தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஜனவரி மாதத்தை பரட்டுறோம். ஓகேங்களா? நேற்று ரிசல்ட் என்ன? 85 61. தெளிவாக பொறுமையாகவே சொல்கிறேன், நல்லா கேட்டுங்க. 85 61. 75 61க்கும் 85 61க்கும் ரொம்ப பெரிய சம்பந்தம், வித்தியாசம் இல்லை. ஓகே, சரி, இது படி கணக்குப்படி வந்தால் நீ என்ன சொல்ல வர அப்படின்னா, இதெல்லாம் ஸ்ட்ராட்டஜி, வேறு ஒன்றும் இல்லை. ஸ்ட்ராட்டஜி, லாட்ரி ஸ்ட்ராட்டஜி. 7க்கு 4னா 8க்கு 5. சரி, 5 நேற்று ரிசல்ட். அப்போ 5க்கு 6, 6க்கு 0னா, சாரி 5க்கு 0னா 6க்கு என்ன? 5க்கு 0னா 6க்கு என்ன? 5க்கு 0னா 6க்கு 1. சரி, 1க்கு 3. நான் சொன்னேன்னா அங்கேயும் நம்மளுக்கு சி போர்டில் 3ன்னு கணக்கு வருது நண்பர்களே. நிறைய வாக்கு இவர் தான் வாங்கியிருக்காருன்னு சொன்னேன். அப்போ 3 கன்ஃபார்ம். ஓகே, அப்படின்னா நம்மளுக்கு வந்து இதெல்லாம் வடிகட்டி எடுத்தால் எனக்கு என்ன தோணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தெளிவாக இந்த இடத்துல எழுதி தரேன், நல்லா பார்த்துங்க. ஓகேவா? 4Dயில் ஒரே ஒரு செட்டு 56 13. அவ்வளோதான். நல்லா திரும்பி இங்கே சொல்கிறேன். 8க்கு 5, 5க்கு 6, 6க்கு 1, 1க்கு 3. சூப்பர் டூப்பர் ஹிட்டாக இருக்கலாம். முயற்சி இருக்குது, மனசில் ஆசையும் இருக்குது. ஆனால் வரணுமே. ஒரு பக்கம் கோபமும் இருக்குது, இன்னொரு பக்கம் டென்ஷனும் இருக்குது. வருமானு ஒரு பக்கம் காசும் போகுது. என்ன செய்கிறது? அப்படி இதெல்லாம் சூழ்நிலை. கடவுள் எல்லாத்தையும் ஈஸியாகவே கொடுத்துட மாட்டார் நண்பா. நீ வேண்டி பிறண்டு அழுது கதறினா தான் அவனுக்கு ஏதாச்சும் கொடுப்பார். எல்லாத்தையும் சொகுசாக வச்சுட்டாருன்னா அப்புறம் கடவுளுங்கிறதுக்கு என்ன அர்த்தம் இருக்குது? நீ இப்படி தான் ஆகணுன்னா அப்படி தான் ஆகணுன்ற மாதிரி தான் இருக்குது நண்பா. வேறு ஒன்றும் செய்ய முடியாது. ஒருத்தவங்க தலையெழுத்தை பொறுத்து எல்லாமே மாறும், கண்டிப்பாக மாறும். ஆனால் நம்பிக்கையை மட்டும் விட்டுறக்கூடாது, வேறு ஒன்றும் இல்லை. ஓகே, 56 13. சரி, ஒரு செட்டு நான் எடுத்துட்டேன். நேற்று 85 61 ரிசல்ட்டு. இப்போ அடுத்ததை நோக்கி பயணிக்கணும். நம்மளுடைய கவனம் ஃபுல்லாக இதில் தான் இருக்கணும். ஆத்திரமோ வேகமோ கோபமோ பட்டால் ஒரு பெரிய போர்க்களத்தில் நீ தோற்றுருவ. அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா? சரி நண்பர்களே, 561 85 61. இங்கே 65 40. 85 61 85 61. 85 85ன்னு இந்த இடத்துல இருக்குது. சரி, கொஞ்சம் பொறுமையாக யோசிச்சாதான் ஒரு க்ளூ கிடைக்கும். படபடபடன்னு நம்மளோட டென்ஷனை காமிச்சோன்னு வச்சுங்க, ஒன்றும் வேலைக்காகாது. 85 61. சரி, இப்போ இதில் வந்து இப்போதைக்கு பார்த்தது வரைக்கும் இங்கே 85 60 65 29 இருக்குது. 85 61. சரி, இப்போ இதில் ஒரு சின்ன மேட்ச் இருக்குது. 8க்கு 9 6. நான் நேற்று கொடுத்தா பார்த்தீங்களா 921. அது அப்படி இங்கே மேட்ச் ஆகுதுங்களா? அப்படிங்கும்போது நம்மளுக்கு ரிசல்ட் வந்து நேற்று வந்து 561. அப்போ 6 6க்கு 2 1க்கு 5 625ன்னு ஒரு செட்டு. அப்படிங்கும்போது 8
8க்கு 8 ஒரு வேலை வரலாம் அப்படிங்கிற மாதிரி என் கணக்கில் இருக்குது. அப்படின்றது மாதிரி பார்த்தா சும்மா இங்கேருந்து எடுத்து கொடுக்குறது எனக்கும் தெரியும், அதெல்லாம் இல்லை அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்களா? நோ ப்ராப்ளம். உங்களுடைய சொந்த முயற்சி தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ், அதையே செய்யுங்க. 86-25 ஓகேங்களா? சரி, 86-25 ஓகே. இதுக்கு அடுத்தபடியாக சும்மா ஒரு கிளான்ஸ் மட்டும் செக் பண்ணி பார்ப்போம். இதில் ஏதாச்சும் மேட்சிங் ஆகுதான், இப்படி தான் கெஸ்ஸிங் எடுப்பாங்க அப்படிங்கிறதையும் தெளிவாக சொல்லிடுறேன். இதில் மாயமந்திரம் ஒன்றும் இல்லை ஓகேங்களா? 561 0க்கு 7 அப்படிங்கும்போது நம்மளுக்கு 0க்கு ஒரு சின்ன உதாரணம் 501 இருக்குது, 772 இருக்குது. ஏன்னா நம்ம ரிசீவ் போர்டில் 2 அப்படிங்கிறது கொடுத்துருக்கோம், 3 கொடுத்துருக்கோம். இது கொஞ்சம் செட் ஆகுது, ஆனாலும் வெயிட் பண்ணுங்கள். அப்படி பார்த்தா இந்த 732 அப்படி சொல்லிட்டு ஒரு கணக்கு வருது எனக்கு. 732 ஓகேங்களா? சரி, உங்களை போட்டு ரொம்ப போட்டு குழப்பல. இதோட இந்த கெஸ்ஸிங்கில் தெளிவாக கொடுக்கக்கூடிய நம்பர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4Dயில் 56-13, 86-25, 67-32 அவ்வளோதான், முடிஞ்சு. சி போர்டில் நான் 2 கொடுத்துருக்கேன், 3 கொடுத்துருக்கேன், 7 கொடுத்துருக்கேன். இதில் ஒரு 20, இதில் ஒரு 20, இதில் ஒரு 10. இல்லை நான் சி போர்டு மட்டும் அடித்து நவுத்த போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக இதில் ஒரு 50, இதில் ஒரு 50, இதில் மட்டும் 10. ஏன்னா இது கம்மியான வாக்குகளை பெற்றிருக்காப்புல இந்த 7, அதனால் சொல்கிறேன் ஓகேங்களா? இதுதான் விஷயம். திரும்ப ஒரு சூப்பரான வின்னிங்கோடு சந்திக்கிறேன். இது சி போர்டு ஒன்லி, சி போர்டு அண்ட் 4D அவங்களுக்கு மட்டும் ஸ்பெஷலாக நான் எடுத்து கொடுத்துருக்குறது. உங்களுடைய வெற்றி கண்டிப்பாக இருக்கும். நேற்று கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சு. நேற்று கொஞ்சம் மிஷினை மாற்றி சுருட்டு உருட்டிட்டாங்களான்னு தெரியல நண்பர்களே, கோச்சிக்காதீங்க. கொஞ்சம் வெற்றியை தவற விட்டாச்சு. ஆனால் இன்றைக்கி அப்படி இருக்காது. ஒரு நாள் சிங்கம் பதுங்குனா மறுநாள் வெறிகுண்டு வெளில வரும். அப்போ வெறிகுண்டு வெளில வரும்போது அந்த களத்தில் இருக்க மிருகங்கள்லாம் என்ன சின்ன பண்ண ஆக போகுதுன்னு தெரியாது. அந்த மாதிரி தான் இன்றைக்கி நம்ம கணக்கு ஓகேங்களா? என்ன மாதிரி வெற்றியை நோக்கி பயணிக்கும் போது அந்த வெற்றியை கனியை ருசிக்கும் போது தான் அந்த வெறி அடங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. பார்க்கலாம் இன்றைக்கி எப்படி வெற்றி வருதுன்ட்டு. திரும்ப அடுத்த வீடியோவில் சூப்பரான வின்னிங்கோட சந்திக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணி வச்சுங்க. திரும்ப அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். இது ஒன்லி ஃபார் 4D அண்ட் சி போர்டு ஓகே. மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நண்பர்களே, சரிங்களா? வெற்றி தோல்வி ரெண்டுமே 2 தராசில் இருக்குது. வெற்றிக்கு ஒரு பக்கம் நல்லாவே சாயணும், தோல்வி வந்தால் எந்த பக்கம் சாயணும், எந்த பக்கம் நீங்கள் சாய போகிறீங்கன்னு உங்கள் கையில் தான் இருக்குது. தெளிவாக விளையாடுங்க, கம்மியாக விளையாடுங்க, கண்டிப்பாக கடவுளின் அருள் உங்களுக்கு இருக்கும். திரும்ப அடுத்த வேளையில் சந்திக்கிறேன். செமையான வெற்றி, சூப்பரான வெற்றி வரும். தன்னம்பிக்கை தான் வாழ்க்கை, விரக்தி அல்ல வாழ்க்கை, நம்பிக்கை தான் வாழ்க்கை, முன்னேற்றம் தான் வாழ்க்கை. கோழையாக நீ பிறப்பதற்காக இந்த உலகத்தில் பிறந்தாய் அப்படிங்கிற ஒரு பழமொழியை சொல்லிவிட்டு திரும்ப அடுத்த வேளையில் சந்திக்கிறேன். இன்பமே சொல்லுக, நம்ம எல்லோரும் வாழுக. அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம்.